நைட்டும் இப்படிதான் கத்துவாளா? நைட்டு கொஞ்சம் இதே மாதிரி தான் தங்கச்சி பாப்பா இருக்காங்கல்ல, அவங்களும் இப்படிதான். அந்த குட்டி பாப்பா நைட்டு அம்மா தூங்கிட்டு இருக்கும் போதே வேன்னு கத்திட்டு இருப்பா. நான் தான் சமாதானப்படுத்தணும். அப்படியா? சமாதானப்படுத்திடுவியா? போட மாட்டாங்க. சமாதானப்படுத்திடுவியா நீ? அதான் பொம்மை நாங்க வாங்கிட்டு வந்தோம்க்கா. இப்படி படுத்து சின்ன பிள்ளைங்களா கால மிதிக்கிற மாதிரி அது வந்து நான் வாங்கி கொடுத்து அதோட மேல பொம்மை அந்த கண்ணாடி எல்லாம் இருக்குல்ல, அதை வச்சு இப்படி ஆட்டி ஆட்டி சமாதானம் ஆயிடுவா. என்னையதான் பிடிச்சிருக்கு போல. நீ பேசுறது நல்லா கேக்குறானே, இவன் கூட கேக்குறானே நீ பேசுறது. கை தொட்டு பார்க்கலாம் வச்சேன், அப்படியே பிடிச்சிடுறா. அப்படியா? எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு போல. நாங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தோம். அப்படியா? ஆமா, செகண்ட் மத்தவங்க இருந்தாங்க. அடுத்து நைட்டே கிளம்பிட்டாங்க. அப்படியா? நாங்களா சண்டே மார்னிங் தான் கிளம்பணும். சண்டே ஈவினிங் வந்தோம், சண்டே மார்னிங் போயிட்டோம். சரி சரி சரி. நீ பேசுறத தான் அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். அம்மா கிள்ளிட்டா வலிக்குது. அம்மா மூக்குல அடி விட்டுச்சு. போட்டோ எடுத்துட்டு காத்துக்கிட்டே இருக்கானோ? என் மூக்குல அடி. கால் எடுனா எடுக்கிறானோ? ஆமாடா. ரெண்டு பேரும் எப்படி மெயின்டைன் பண்ண போறீங்களோ தெரியல. வேணும்னா நீவே நான் எங்க வீட்ல விட்டுருங்க. சரி ஓகே. தம்பியா நீங்க வளர்த்துக்கோங்க. சரி ஓகே. கீழ வரணும் விளையாட. நீ வேணா தம்பி எடுத்துக்கிறியா? நிவின் எங்க வீட்டில் இருக்கட்டும். தம்பி எடுத்துக்கிறேன். தம்பி ஓகேவா? நிவின் வேணுமா? தம்பி ஓகே, நீ எடுத்துக்கோ. தம்பி எனக்கு வீட்டுக்கு வேணும். வேணுமா? தங்கச்சி வேணுமா தம்பி வேணுமா? தம்பி தங்கச்சி ரெண்டு பேர் வேணுமா? யாரா ஒருத்தரை தான் கேட்கணும். கெப்பாசிட்டி ஒன்று தான். தங்கச்சியா தம்பியா? தம்பி தான் வேணுமா? ஓகே, அம்மாட்ட சொல்லட்டுமா? எங்க அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா அப்புறம் தங்கச்சியே